வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு பாருங்கள் 14/6/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 13/6/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 9/7/2 இந்த 9/7/2க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 நம்பர் வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் நண்பா. 9-4 கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்றது சொல்கிறது காரணம் இதுதான். போர்டு வைஸாக மாறி வர்றதுனால நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதில் வந்து நம்மளுக்கு 9 நம்பர் வந்து சூப்பராகவே ஆல் போர்டில் வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 1 மணிக்கு வந்து இந்த ஒரு நம்பர், அதாவது ஆல் போர்டில் கிடச்ச ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி வந்திருக்கு. மற்ற 2 நம்பரும் வரல. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 1, 2, 4 இந்த 1, 2, 4க்கு பார்த்திங்கன்னா 1ம் கிடச்சிருக்கு, 2ம் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. 1ம் 2ம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 9க்கு பவர் 4 இதுதான் வந்து உள்ளறிக்கை வந்திருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5-1லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு, 2-7லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. நம்ம கொடுத்த ஆல் போர்டு 3-9லேருந்து ஒரு நம்பர் வரல, மிஸ் ஆயிடுச்சு. லோவர் கெஸிங்கில் தான் இருந்தது ஸ்ட்ராங்காக. ஓகே, அது ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1-6-8 இந்த 1-6-8க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பாருங்கள் ஏ போலையும், 6ஆம் நம்பர் பாருங்கள் பி போலையும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. அதே பாருங்கள் 1-6 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து நம்ம வந்து ஏபி கொடுத்துருக்கோம்பா. ஏபி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டும் போர்டு வைஸாக நம்மளுக்கு 2 போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1-6 அப்படின்றத வந்து நம்ம வந்து 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2 பாக்ஸில் 1-6-5 1-6-0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்பா. 2 நம்பர் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்த்தது, அது 2 நம்பரும் வந்திருக்கு. 8ஆம் நம்பர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் எதிர்பார்த்தேன். 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 6ஆம் நம்பர் எடுத்திருந்தேன். 8ஆம் நம்பர் ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகுது. ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. 8ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு சி போர்டில் வந்து மாறி வெற்றி கிடச்சிருக்குன்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 1-7 கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பரான வெற்றி. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வீஸாகவும் 2 போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் 2 பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு நம்மளுக்கு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் நம்மளுக்கு ஆல் போர்டில் கொடுத்துருக்க 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏ போர்டிலே வந்து வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 1 மணிக்கும் ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் நம்மளுக்கு இன்றைக்கி எந்த டபுள்ஸும் வரல. அதனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்த எந்த நம்பரும் வரல. சரி, ஓகேன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6 மணிக்கு மட்டும்தான் ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு நல்ல ஒரு வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 14/6/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள். நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது மெயின் சேனலோட லிங்க்கு. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயின் சேனல்லே ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள். ப்ரைவேட் சேட் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான வீடியோவும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒன்றும் இல்லைன்பா. நம்மளுக்கு
இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபா நீங்கள் வந்து மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 30 நாளுன்றது நான் வந்து இப்போது நிறைய பேருக்கு 35 நாள் 40 நாள் கூட கொடுத்துருக்கேன். அது மாதிரிலாம் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். அது 30 நாள் கணக்கு சொல்கிறேன். 30 நாள் உங்களுக்கு ஒரு மாதம். இது வந்து 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து நீங்கள் 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கணும்பா. வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இதான் டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து மிஷின் நம்பர் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் சேனலுக்கான லிங்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த ரிசல்ட் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா. நீ பாருங்கள் 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 05, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 26, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 49. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 54, 59, 24, 64, 69, 52. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 024, 029, 064, 069, 524, 569. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 04, 04லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 46, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 09, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 75. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 40, 47, 49, 69, 67, 97. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 407, 405, 497, 495, 607, 695. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 46, 46லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 72, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 60, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 39. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 76, 70, 63, 69, 03, 09. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 763, 769, 703, 709, 263, 209. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 27, 27லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 44006699 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கணக்கோடு ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மந்த் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் வேணாலும் டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன மாதம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அதிகமாக அடிச்சிருந்தாங்க. அதனால் 6 மணிக்கு நம்ம கணக்கு பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த மந்த் பார்த்திங்கன்னா எதில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டியரை பொறுத்த வரைக்கும் மேலே கூடமாக தான் அடிப்பாங்க. வந்த ரிசல்ட்டே வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வரலாம். உங்கள் கணக்கோடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.